அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வணக்கம் அஸ்லாம். சார் உங்களுடைய பேர்? என்னுடைய பேர் வந்து டாக்டர் சஜீவ். நான் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கேன். அக்ரிகல்ச்சரில் வந்து தோட்டக்கலைத்துறைன்னு சொல்லுவாங்க. ஸோ வெஜிடபிள் சயின்ஸில் நான் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு இப்போ தற்போதைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் விழுப்புரம் ஃபாரஸ்ட் டிவிஷனில் நான் வந்து பயாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். சூப்பர் சார். சார் எதுக்காக இந்த ஒரு சேவை மையம் இங்கே உருவாக்கப்பட்டுச்சு சார்? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து காப்பு காடுகள்னு சொல்லுவாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, அது போக சோசியல் ஃபாரஸ்ட்னு இருக்குது. ஸோ இந்த ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்துட்டு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வனத்தை பாதுகாக்கணும்னா நம்ம மட்டும் இல்லாமல், அதாவது டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் சேர்ந்து பாதுகாக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த பொதுமக்கள் பாதுகாக்கிறதுக்கு அதுக்கான விழிப்புணர்வு சின்ன வயசுலேருந்தே அவங்க வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூசின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம், அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். ஸோ இது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து வனத்தை பற்றின விழிப்புணர்வும் அதை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற விழிப்புணர்வும் ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 8 இன்ஸ்டியூட் இருக்குது இது மாதிரி. அதில் வந்து ஒன்று வந்து விழுப்புரம். ஸோ இந்த 8 இன்ஸ்டியூட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் ஸ்பீசிஸ் கொடுப்பாங்க. அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ஃபாரஸ்ட் டிவிஷனில் எந்த விலங்கு அல்ல பறவை இனம் அதிகமாக இருக்குது, அதை எதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ முண்டந்துறைனா வந்து டைகர் சொல்கிறாங்க, ஆனமலை ரிசர்ச்னா வந்து எலிஃபண்ட், டைகர்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி விழுப்புரத்துக்கு வந்து பெலிக்கன் சொல்லக்கூடிய ஒரு பறவை, தமிழில் அதோட பேர் வந்து கூளைக்கடா. ஸோ அந்த பெலிக்கன் வந்து 3 வகையாக இருக்குது. அதில் வந்து முக்கியமானது வந்து ஸ்பாட் பைல்டு பெலிக்கன் சொல்லுவாங்க, கொஞ்சம் கிரேயிஷ் அண்ட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். அந்த ஸ்பாட் பைல்டு பெலிக்கனை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக மெயினாக அதை டார்கெட் ஸ்பீஸை வச்சு ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த ஏஐடபிள்யூசி விழுப்புரம். ஓகே சார், இப்போ இந்த விழிப்புணர்வு இந்த முகாம் நீங்கள் ஆரம்பிச்சது, இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம விழுப்புரத்தில் இது வந்து ஜான்வரிலேருந்து ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம மந்த்லி ஒரு 500+ ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சென்டர்ஸ் ஒரு டைம் நீங்கள் பாருங்கள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வருவாங்க. அது போக நம்மளும் இங்கிருந்து வெளியே போயிட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் மட்டும் இல்லாமல் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாழும் பொழுது இந்த உலகம் வந்து நமக்காக மட்டுமே படைக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் மரங்கள், செடி கொடிகள், பறவை இனங்கள் எல்லாத்தையுமே நம்மளும் தான் அதை பராமரிக்கவும் செய்யணும். அதே போல் அது வாழ்றதுக்கான வழியை எடுத்து நம்ம செஞ்சு தரணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு விழிப்புணர்வின் ஆரம்ப புள்ளியா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் மூலமா நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு காணொலி இப்போ நாங்கள் ஷேர் பண்ணுறோம் சார். இது மூலியமா நீங்கள் மக்களுக்கு என்ன செய்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இப்படியெல்லாம் விலங்குகளுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக சொல்ல வேண்டியது, வனச்சட்டம் வந்து 2 இருக்கு. 1882, 1972 2 இருக்கு. ஸோ 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விலங்குகள் வந்து நம்ம பிடிக்கக்கூடாது, பிடிச்சோம்னா வந்து சட்டப்படி குற்றம் மட்டும் கிடையாது, நம்மள்ட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் அபராதம், அது மட்டும் இல்லாமல் ஜெயில் தண்டனை வரை இருக்குங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு பாம்பை நம்ம அடிச்சு கொள்றதுலேருந்து, வெளியில் சும்மா சுற்றி ஆமையிலிருந்து, பட்டாம்பூச்சியிலிருந்து எல்லாமே இந்த பாதுகாப்பு சட்டம் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த சட்டங்கள் தெரியாதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு இது வாழ்வாதாரமாக இருக்குது, நான் ஏன் அதை வந்து செய்யக்கூடாதுன்னா கேள்விகள் வருது. அது தவறான ஒரு விஷயம். ஸோ விலங்குகள் வந்து படைக்கப்பட்டது, இறைவனாக படைக்கப்பட்டது வந்து நமக்கு மருந்து தரக்காகவோ இல்லை நமக்கு உணவாகவோ மட்டும் கிடையாது, அது வாழ்றதுக்காகவும் இருக்கு. முக்கியமா டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து நம்மளுடைய பராமரிப்பு இருக்கக்கூடிய விலங்குகள், அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உணவும் வாழ்வும் நம்ம கொடுத்து அதை பார்த்துக்கிறோம். ஸோ அது வந்து இறைச்சி எடுத்து சாப்பிட்றதோ பாலை நம்ம குடிக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதை நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆடு இருக்குன்னா நீங்கள் வெட்டுறோம்னா அடுத்த குட்டிகள் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். ஆனால் வனத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, நம்ம யாருமே பராமரிக்கிறது இல்லை. மழை பெஞ்சு தண்ணி வந்தால் அது தண்ணி குடிக்கும், அதுக்கான உணவு சங்கில அது உணவு சாப்பிட்டு இருக்கும். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம அந்த மரங்களை வெட்டுறதோ இல்லை அந்த விலங்குகளை பிடிச்சி சாப்பிட்டோம்னாவோ அதோட இனங்களே அழிஞ்சு போயிடும். திருப்பி அது யாரும் அங்கே போய் வளர்க்க போகிறது கிடையாது. நம்ம ஆடு மாடு வளர்க்குற மாதிரி காடுகளில் வந்து விலங்குகளை யாரும் வளர்க்க முடியாது. ஸோ அது வந்து ஒரேடியாக வேனிஷ் ஆயிடும், அழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்மளோட உணவு சங்கிலிக்கு அது பெரிய பாதிப்பாயிடும். ஸோ இதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வேற ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.